ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ரொம்ப நாளாகவே அடிக்கடி அருணாச்சலம் சொல்லுவாங்க, இந்த இப்போ தான் வந்து சூர்யா பழைய மாதிரி வந்து மாறிட்டு இருக்கான், இப்போ தான் வந்துட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கதை இல்லை ஏதோ ஒரு சம்பவம் ஆனதுனால மட்டும்தான் அருணாச்சலம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். அது இப்போ வேறு நம்ம நந்தினிக்கிட்ட வேறு இப்போ தான் அவன் பழைய மாதிரி மாறிட்டு வரான், எல்லாருக்கும் உதவி பண்ணுற குணம் வந்து இப்போ தான் அவனுக்கு வந்திருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த வார்த்தை நம்ம நந்தினியை ரொம்ப ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. சூர்யா சார் இப்போ எப்படி இருந்தார், இப்போ ஏன் இப்படி இருக்காரு, அவருக்கு என்ன பிரச்சனை நம்ம தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நாளாக வந்துட்டு யாரை பற்றி கவலைப்பட்டதில்ல, வருவாங்க போவாங்க அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ரெண்டு பேருக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டான மைண்ட் தான் வந்துடுச்சு. ஏன்னா வந்துட்டு போகும்போது நிறைய ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க, வரும்போது நிறைய ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு அங்கே உதவி பண்ணிக்கிட்டாங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. அதனாலே ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால நந்தினி வந்துட்டு சூர்யாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. எப்படியாச்சும் அருணாச்சலம் கிட்ட சூர்யாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்ம சூர்யா சார் மேலே அன்பு வந்ததுனால தான் அது எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியும் நினைக்கிறாங்க. அதனால தான் போயிட்டு அருணாச்சலிட்ட காலையிலே அருணாச்சலையோ உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும், நீங்கள் வந்துட்டு அது சொல்லுவீங்களோ மாட்டீங்களோ அது உங்கள் விருப்பம், ஆனால் எனக்கு கேட்கணும்னு தோணுது, நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்ல, நீ எது வேணாலும் கேட்கலாமா, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி சூர்யா சார் வந்து நீங்கள் மாறிட்டாங்கன்னீங்களா, உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்துட்டு அவரை பற்றி நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே நான் இதுதான் என்னோட குடும்பம், இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு பேசவும் நம்ம அருணாச்சலாவுக்கு கண்ணு தண்ணியாக வந்துருச்சு. என்னடா இது, ஏன்டா இவர் அழுகுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துட்டு சூர்யா சார் லைஃப்லேயும் மிகப்பெரிய ஒரு ஏதோ ஒரு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நந்தினி வந்து இது என்னோட குடும்பம், இதுதான் என்னோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது கேட்குற நமக்கே வந்து வித்தியாசமாக இருக்குது. நந்தினி இப்போல்லாம் பேசுகிற ஆளே கிடையாது. என்ன ஆனாலும் சரி இந்த குடும்பத்தை தன்னோட குடும்பமாக மாமியார் மாமனார் வீடா புருஷன் வீடா வந்து நினச்சதே இல்லை, வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் அவர் நினச்சிட்டு இருந்தாங்க நம்ம நந்தினி. ஆனால் இப்போ இப்படி சொல்லவுமே அருணாச்சலையா கண் கலங்கி, நான் எல்லா உண்மையுமே உங்ககிட்ட சொல்லிடுறேம்மா, உண்மை மட்டும் இல்லை எல்லாம் இது வரைக்கும் என்ன நடந்துச்சோ எல்லா ஆதாரத்தையும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ பெரிய கதையாக தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி நினைக்கிறாங்க. சரி ஐயா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா அந்த விஷயத்தை இங்கே வச்சு சொல்ல முடியாது, நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகலாம், விஜய் நீ கூப்பிடு, கோயிலுக்கு போய் உங்ககிட்ட எல்லா உண்மையுமே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்துடுறாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் நம்ம நந்தினி இன்னும் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. அருணாச்சலை சொன்ன வேர்டு அப்போ ஏதோ ஒன்று பெருசாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாக்காவுக்கு ஃபோன் போட்டு, விஜயாக்கா நாளைக்கு காலைல கோயிலுக்கு போயிடலாம்க்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நந்தினி, நானே ஒன்று கூப்பிடணும்னு நினச்சேன், நாளைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்லிட்டாங்க. நாளைக்கு போனதாங்க தெரியும் நம்ம சூர்யா சாரோட உண்மையான கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.